எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத எப்போது பார்த்தலாம். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக என்னென்ன பலன்கள் நடக்கிறதுன்றது இப்போது பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த 2026 ஆனி மாதத்தில் முக்கியமான கிரக பயிற்சிகள் ஏதாவது இருக்கா, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அது 12 ராசிக்காரர்களுக்கு அவசியமான ஒன்று. ஐயா, சூரியன் மிதுனத்திற்கு வந்து விடுவார். மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து மாதத்தின் இறுதி நாள் வரைக்குமே சூரியன் மிதுனத்தில் இருப்பது தான் இந்த ஆனி மாதம்னு சொல்கிறோம். அப்போ மிதுன வீட்டிற்கு அவர் மாறக்கூடிய அமைப்பு, புதனுடைய வீட்டிற்கு மாறக்கூடிய அமைப்பு, மிகப்பெரிய கோச்சார ரீதியாக எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடிய சனி நல்ல மீனத்திலே இருக்கிறார். இருக்கிற இடத்துலையே இந்த மாதம் முழுக்க இருக்கிறார். அவர் எந்த விதமான மாற்றத்தை அடையிறதில்லை. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, உச்ச குரு சனியை பார்ப்பது என்பது சனியால் இதுவரை தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்த எல்லாருக்குமே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுன்றதை காட்டுது. சனிக்கடுத்து 2ஆம் நிலை நல்ல கிரகமான குரு பகவான் இப்போ தான் போன ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் மாறி இருக்கிறார். ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி மாறினது. கடகத்தில் அவர் உச்சகுருவாக இருப்பது மிகப்பெரிய யோகம். செவ்வாய் 2 இடங்கள்லேயே மாறி இருப்பார். செவ்வாய் பயிற்சி இந்த மாதம் நடக்குது. முதல்ல மேஷத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் செவ்வாயை யோகா அமைப்பாக கொண்டவர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையிலிருந்து இந்த ஆனி மாதத்தில் ரிஷப வீட்டிற்கு அவர் மாறுவதும், வக்கர நிலையில் இருக்கக்கூடிய புதன் கடகத்திற்கும் மிதுனத்திற்கும் மாறி மாறி வருவதும், சிம்மத்திற்கு சுக்கிரன் மாறி போகிறதுமான ஒரு கிரக நிலைமையில் தாங்க இப்போ இருக்குது. ராகு யாரையும் பீடிக்கலை. பொதுவாகவே ராகு கேதுக்கள் யாரையாவது ஒருத்தரை பீடிச்சாங்கன்னா, அதாவது ராகு கேதுக்களோடு யாராவது ஒருத்தர் இணைஞ்சிருந்தாங்கன்னா, அந்த கிரகத்துடைய ஒரு தன்மைகள் நன்மைகள் அந்த ராசிக்காரர்களுக்கு அது ஒரு யோகமான இருந்தால் அது கிடைக்காம போயிடும். அந்த மாதிரியான அமைப்புகள் எதுவுமே இந்த ஆனி மாதத்தில் கண்டிப்பாக கிடையாது. ஆக ஆனி மாதத்தில் பரவலான நிலையில் சனியிலிருந்து சுக்கிரன் வரைக்கும், மீனத்திலிருந்து சிம்மம் வரைக்கும் பரவலான நிலைமைகளில் இப்போது இருக்கிறது ஒரு பெரிய யோகமான ஒரு அமைப்புங்க. கஷ்டப்பட்டு கொண்டிருக்க அஷ்டம சனியிலையும் ஜன்ம சனியிலையும் மீனராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் இப்போ நல்லா இல்லைங்க. குறிப்பாக மீனராசியை சேர்ந்த இளைய பருவத்தினருக்கு கடுமையான ஒரு சாதகமற்ற பலன்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போன மாதத்துலேருந்து டைம் நல்லா இல்லை. அதுக்கு முன்னாடி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய ஒரு மாதிரியான இக்கட்டுன்னா என்னங்க, அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் உதைக்குதுன்ற ஒரு நிலைமைகள் கண்டிப்பாக இருந்து வந்தன. அந்த நிலைமைகள் எல்லாம் இப்போது ஆனி மாதத்தில் ஓரளவிற்கு சனியை உச்சகுரு பார்க்கிற காரணத்தினால ஒரு கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க நிச்சயமாக இருக்கிறது. பெரிய சோதனைகள் எதுவும் இப்போதைக்கு கண்டிப்பாக வராது. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புதன் குரு சுக்கிரன் 3 பேருமே இந்த ஆனி மாதத்தில் கடக வீட்டில் உச்சமாக இருக்கக்கூடிய தன்மை, ஆனி மாதத்தின் நடுப்பகுதியில் ஆனி பௌர்ணமி என்று சொல்லப்படக்கூடிய, அப்படியே அந்த ஆனி மூலம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் ஒரு பௌர்ணமி நிலைமைகளில் சந்திர அதியோகத்தில் அந்த புதனும் சுக்கிரனும் குருவும் ஒரே நேரத்தில் ஜூலை மாதம் 1ஆம் தேதியாக இருக்கலாம். ஆனி மாதத்தின் நடுப்பகுதியில் ஆனி மாதத்தின் 15-16ஆம் தேதிகளில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமைப்பில் சந்திரனும் வலுவாக இருக்கிறார், புதனும் சுக்கிரனும் குருவும் கடகத்தில் வலுவாக இருக்கிறார்கள். ஆகவே கிட்டத்தட்ட எல்லோருமே ஓரளவிற்கு வரவேற்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த ஆனி மாதம். மீனராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் இப்போது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். குறிப்பாக 40 வயதுகளுக்கு தாண்டினவர்களுக்கு உச்சகுருவானவர் இப்போது ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் தொழில்துறை முன்னேற்றங்களை கொடுப்பார். ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இளைஞர்களுக்கு இருந்தே தீரும். நல்ல வேலையாக பாதுகாப்பு கவசமாக குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார். ஆனால் ஜென்மச்சனி தான். சனி பகவான் எப்போவுமே ஒரு ராசியில் உட்கார்ந்தார்னா அந்த ராசியை தாமதப்படுத்துவார், தடைகளை ஏற்படுத்துவார், முடக்குவார். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க தப்பிச்சிட்டிங்க. ஒரு வருஷமாக உங்களுக்கு டைம் நல்லா இல்லை. இப்போ இந்த மே மாதத்துலேருந்து அப்படியே நல்லா இருக்குது. இந்த ஆனி மாதம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குத்துதே குடையுதேன்ற மாதிரியாக ஏதாவது ஒன்று அகலக்கால் வச்சுட்டு அவரவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகளின் அடிப்படையில் இதை செஞ்சுட்டேன் அதை செஞ்சுட்டேன், இங்கே ஏமாந்துட்டேன் அங்கே ஏமாந்துட்டேன்னு இருக்கும். ஒருத்தர் பணத்தை ஏமாறுவார், ஒருத்தர் உடலை ஏமாறுவார், ஒருத்தர் மனதை ஏமாறுவார். இதை வயசுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கங்க. யாரையும் நம்பாதீங்க. சின்னவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், ஒரு 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும். குறிப்பாக பெண்கள் இப்போது தான் இழக்கக்கூடாததை இழந்து விட்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய தன்மைகள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் சில இடங்களில் பேசி விருச்சிகராசிக்காரர்களுக்கு 2015-16 பேசி கரெக்டாக 10 வருஷம் கழித்து என்கிட்ட சகோதரிகள் பேசினவங்கலாம் இருக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இது நீங்கள் ராசி பலனில் சொன்னீங்க, எனக்கு சொன்னீங்க, அது அப்படியே நடந்ததுன்னுவாங்க. ஜென்மச்சனி நடக்கும்போது கண்கள் கட்டப்படும், மனசு இருட்டாயிடும், புத்தி வேலை செய்யாது.
இந்த மாதிரியான அமைப்புகள் அப்படியே ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு 30 வயசுகளுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அதே 30 வயது தாண்டியவர்கள் 40, 50 வயது தாண்டியவர்களுக்கு அமோகமாக இருக்கும். இதைத்தான் நாங்கள் 2ஆம் சுற்றுன்னு சொல்கிறோம். அவங்களுக்கு ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறார், ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். வாழ்க்கையில் எதுக்காக பிறந்தோன்ற ஒரு சந்தோஷத்தை இப்போ சனி பகவான் 2ஆம் சுற்றாக செய்வார். தொழிலை நல்லா வைப்பார், வேலையை நல்லா வைப்பார், காசு பணம் சம்பாதிக்க வைப்பார், என்ன கொஞ்சம் அலைச்சலை வைப்பார். அலைஞ்சாலும் கொஞ்சம் காசு பணம் கிடைக்கிறது என்கின்ற ஒரு தன்மையில் வைப்பார். இளைஞர்கள் மட்டும் யாரையும் நம்பாதீங்க. பெத்த தாய் தகப்பனை தவிர வேறு யாரையும் நம்பக்கூடாது. கூட பிறந்தவங்கள ரத்த உறவுகளை மட்டும் நம்பலாம். ஃப்ரெண்டெல்லாம் நம்பிடாதீங்க. இந்த அதாவது நீ அரிசி எடுத்துகிட்டு வா, நான் உமி எடுத்துகிட்டு வரேன், 2 பேரும் ஊதி ஊதி திங்கலாம்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான சில சம்பவங்கள் இளைய பருவத்தினருக்கு நடக்கும். வேலையிலலாம் கொஞ்சம் இதாக இருங்க. காதல் இதெல்லாம் வேண்டாங்க. கெட்ட பழக்கம்லாம் கற்றுக்குவீங்க. இதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு விஷயம். எப்போவுமே படுத்து கிடக்கணும், சோம்பலாக இருக்கும். எந்திராடேன்னு அம்மா அப்பா ஏதாவது சொல்லி ராத்திரியில் தான் வேலை செய்ய பிடிச்சி வீட்டை விட்டே வெளியே வராமல் பிடிச்சி இப்படிலாம் நிறைய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. போன வருஷம் உத்திரட்டாய நட்சத்திரக்காரர்களுக்கு நடந்தது. மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு மட்டும் கொஞ்சம் சோம்பல் இருக்கும். எதையும் விட்டேத்தியான ஒரு மனப்பான்மையோடு கொஞ்சம் மந்தமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனால் 50-40 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் இது இருக்காதுங்க. அவர்களுக்கு தொழில்துறை நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், சொத்து சொகுல் சேர்க்கை வரும். ஆனி மாதம் நல்ல மாதம். 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் அதிர்ஷ்டஸ்தானத்தில் 3 சுபர்கள் ஒன்று கூடுறாங்க. கஷ்டப்பட்டாலும் அதற்கான பலன் இருக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்குதுங்க. மீனராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல இந்த ஆனி மாதம் சுற்றாக செய்வார். தொழிலை நல்லா வைப்பார், வேலையை நல்லா வைப்பார், காசு பணம் சம்பாதிக்க வைப்பார், என்ன கொஞ்சம் அலைச்சலை வைப்பார். அலைஞ்சாலும் கொஞ்சம் காசு பணம் கிடைக்கிறது என்கின்ற ஒரு தன்மையில் வைப்பார். இளைஞர்கள் மட்டும் யாரையும் நம்பாதீங்க. பெத்த தாய் தகப்பனை தவிர வேறு யாரையும் நம்பக்கூடாது. கூட பிறந்தவங்கள ரத்த உறவுகளை மட்டும் நம்பலாம். ஃப்ரெண்டெல்லாம் நம்பிடாதீங்க. இந்த அதாவது நீ அரிசி எடுத்துகிட்டு வா, நான் உமி எடுத்துகிட்டு வரேன், 2 பேரும் ஊதி ஊதி திங்கலாம்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான சில சம்பவங்கள் இளைய பருவத்தினருக்கு நடக்கும். வேலையிலலாம் கொஞ்சம் இதாக இருங்க. காதல் இதெல்லாம் வேண்டாங்க. கெட்ட பழக்கம்லாம் கற்றுக்குவீங்க. இதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு விஷயம். எப்போவுமே படுத்து கிடக்கணும், சோம்பலாக இருக்கும். எந்திராடேன்னு அம்மா அப்பா ஏதாவது சொல்லி ராத்திரியில் தான் வேலை செய்ய பிடிச்சி வீட்டை விட்டே வெளியே வராமல் பிடிச்சி இப்படிலாம் நிறைய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. போன வருஷம் உத்திரட்டாய நட்சத்திரக்காரர்களுக்கு நடந்தது. மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு மட்டும் கொஞ்சம் சோம்பல் இருக்கும். எதையும் விட்டேத்தியான ஒரு மனப்பான்மையோடு கொஞ்சம் மந்தமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனால் 50-40 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் இது இருக்காதுங்க. அவர்களுக்கு தொழில்துறை நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், சொத்து சொகுல் சேர்க்கை வரும். ஆனி மாதம் நல்ல மாதம். 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் அதிர்ஷ்டஸ்தானத்தில் 3 சுபர்கள் ஒன்று கூடுறாங்க. கஷ்டப்பட்டாலும் அதற்கான பலன் இருக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்குதுங்க. மீனராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல இந்த ஆனி மாதம்